என்ன ராமசாமி தவிர உங்க வீட்டு கூலிக்காவக்காரன் என்ன பண்றது? உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டான் நாப்ப. என்ன பண்றது? அவன் அபராத தொகையை நான் தான் கட்டி தொலைக்கணும். ஐயா ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. ஏய், உன்னை நான் மன்னிச்சாலும் இந்த கிராமம் மன்னிக்காதுடா. இனிமே இந்த கிராமத்தில் இருக்கக்கூடாது, மரியாதையா ஓடி போய் வாடா. காவ மரியாதைய கையில வச்சிருந்தவங்க காவ காத்திருந்தா ஊருக்குள்ள எப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குமா? காவலுக்கு கூலிக்காரன் வச்சதுனால அந்த மாதிரி நடந்துருச்சு. இனிமே எங்களுக்காக யாரும் காவ காக்க வேண்டாம். இன்னையிலிருந்து இந்த ஊருக்கு நான் தான் காவக்காரன். காவக்கார சங்கையா, எங்க ஊரு 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 காவக்கார சங்கையா. ஏண்டா இழிச்சவாத்தனமா நெல்ல நெசிக்கு மாட்டிக்கிட்டு ஊர் காவக்காரன் சங்கையா சொன்னான்னு பஞ்சாயத்துல அத்தனை பேர் காலையில விழுந்து கும்பிட்டுட்டு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? அட சும்மா நிறுத்தப்பா. நீ மட்டும் மாமகம் முந்தானைய தொடக்கூட முடியாம மூக்கறுப்பட்டு வரல, பெருசா பேசுறிய. தங்கையா பொல்லாத பைய, அவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். அவனை எப்படி மடக்கிறதுன்னு எனக்கு தெரியும்டா. அவன் ஊர் திருவிழால பூவாயிய வீடு பூந்து தூக்கிட்டு வரான்டா. தடுத்தா நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு வேண்டியது பூவாயி, எங்களுக்கு வேண்டியது சங்கையாவோட. இங்கதானே வரேன்னு சொன்னாரு, காணுமே. சரசு, சத்தம் கேக்குது. என்னங்க சரசு, என்னங்க சரசு, என்னங்க? அப்பா, உங்களை பாக்குறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டமாயிடுச்சு தெரியுமா? காதல்னா சும்மாவா? இப்படி நான் யாத்தாலைனா? ஆமா, நான் சொல்றதே தப்பா எடுத்துக்காதீங்க. எத்தனை நாளைக்கு தான் இப்படி அரக்கால் டவுசரை போட்டுட்டு இருப்பீங்க? எங்க பரம்பரையே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வேட்டி கட்டிக்கிறோம். நீ மட்டும் சொல்லு, இப்ப டயர் அவுத்துறேன். டயர் அவுத்துட்டு வேட்டி கட்டிக்கிறோமா? ஆமா, நம்ம கல்யாணத்துக்கு உங்க அம்மா சம்மதிப்பாங்களா? சம்மதிப்பாங்க. சம்மதிக்கலன்னா கட்டின புடவையோட வந்துட்டு போறேன். ஐயோ, எங்க அப்பா திட்டம்லாம் போயிருமே. என்னது திட்டமா? எங்க அப்பா திட்டுவார்னு சொன்னேன். அப்படியா? நான் என்னமோன்னு நினைச்சேன். நினைக்கிறது இருக்கட்டும் சரசு. விடுங்க, நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத பார்த்தா யாராவது என்ன நினைப்பாங்க? எலுமிச்சம்பழத்தை காக்கா தூக்கிட்டு போகுதுன்னு நினைப்பாங்க. ஐயா விடுங்க, எங்க வீட்டுக்கு போறேன் நானு. என்ன ஓடி ஓடி போயிடுறா? கல்யாணம் ஆக போகுதுல, அப்புறம் பாத்துக்கிறேன். போவாயே போவாயே. ஐயோ, கைய விடுங்க, யாராவது பாத்திர போறாங்க. யாரும் பாத்திர கூடங்கறக்காத்தான் கொல்ல பக்கமா வந்தேன். இந்த இதை வாங்கிக்க. என்ன இது? சேலை. அம்மன் எடுப்புக்கு வரும்போது நீ இதைத்தான் கட்டிட்டு வரணும். வாங்கிக்க. வேண்டாங்க. பரவாயில்ல, வாங்கிக்க. இந்த கலர் உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாருவே. பெரியோர்களே, தாய்மார்களே, அன்னைமார்களே, அக்காமார்களே, தம்பிமார்களே, தங்கைமார்களே, இன்று இந்த பொதுமு கிராமத்திலே சங்கையா கோவில் திருவிழா உற்சவத்தை முன்னிட்டு இந்த நாடகத்தை வச்சிருக்கிறாங்க. உங்க எல்லாத்துக்கும் எங்களது வணக்கம். வணக்கமே எங்கள் வணக்கம். என் மேல கள்ளத்துக்கு போட்டது ஆசை நிறைந்த அருமை பெரியோருக்கு வணக்கமே. வணக்கமே எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே, எங்கள் வணக்கமே. இந்த நாடகத்தை நீங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா? உங்க கண்ணாலே நாடகத்தை பார்க்கணுங்க, ரெண்டு காதாலே பாட்டுகளை கேட்கணுங்க, ஒண்ணு சொன்ன போல் அமைதியா இருக்கணுங்க. ரசிக சோதர சோதரிகளே வணக்கமுங்க. அம்மா பூவாயி, பாரு தம்பி தூங்கி விழுவுறான், வாமா வீட்டுக்கு போவோம். பொத்துக்கிட்டு பார்க்காதீங்க, முன்னாடி வந்து முடியும்
நடக்குதுன்னு பார்க்கணுங்க உங்க கண்ணாலே நாடகத்தை பார்க்கணுங்க ரெண்டு காதாலே பாட்டுகளை நீ உட்காராத்தா ஏப்பா உனக்கு உறக்க வந்தா நீ போய் உடங்க பூவாய நாங்க ஒண்ணும் கடுத்து தின்னுட மாட்டோம் நீ உட்கார புள்ள சரியாத்தா நீங்க இருந்து பாத்துட்டு வாங்க நான் வீட்டுக்கு போறேன். ஏய், யாராவது வர்றாங்களா பாத்து நீங்களா அங்கேயே இருங்க, நான் போய் பூ வாங்கிட்டு வரேன். யாரது சின்ன காளையா? நீ எங்க இந்த நேரத்துல? கிழவா, உன் பொண்ணு என்ன வரலையா? அதையே நீ கேக்குற? பொண்ணை ஊர் மேய விட்டுட்டு நீங்க என்ன பண்ற? டேய் சொரண கட்ட பயல, வார்த்தை அளந்து பேசு. கேட்டு போயலுக்கு ரோஷம் வேறயா? ஏய் நான் உசுரோட இருக்கிற வரைக்கும் என் பொண்ணை தொட விட மாட்டேன்டா. நீ உசுரோட இருந்தா தானே